சுவாதி சுவாதி கோதுமை மாவு கொஞ்சம் தான் இருக்கு, இதில் ஏதாவது செஞ்சு கூட. சரி, செஞ்சு தரேன். ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரோ வருதே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே, அதனால தான். சரி வாங்க, அம்மா கேட்ட மாதிரி நைட்டுக்கு ஏதாச்சும் போயிட்டு ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுப்போம். என்ன செய்கிறோன்னு ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு என் ஸ்டைலில். அம்மா கொடுத்த ஒரு கப் கோதுமை மாவை எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை. நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் மைதா மாவுலேயே செய்யலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும்போது கொஞ்சம் லூஸாகவே, நார்மலாக நம்ம சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் லூஸாகவே வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் புளிய முடியும் நூடுல்ஸுக்கு. ஸோ இப்போது ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு தட்டு போட்டு ஸோ ஒரு ½ அன் ஹவர் கழித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருந்தது அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து வந்து பிசைஞ்சிக்கோங்க. இது வீட்டில் உள்ள கோதுமை மாவுனால ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்மளால் புளிய முடியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாகவே, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முறுக்கு புளியும் இல்லையா, அந்த அச்சில் தான். ஸோ அதில் நிறையா ஷேப் உள்ள அச்சு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்படி இருந்துமே எனக்கு செம்மையாக வந்து கை வலிச்சிச்சு. ஏன்னா நான் லூஸாக பிசைஞ்சுமே கை வலிச்சிச்சு. ஸோ ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு அது வரத்துக்கு. பட் வீட்டிலையே எந்த ஒரு இதுவும் வந்து சேர்க்காமல் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஆயில், ஸோ ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, இதையும் வந்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மாவை அப்படியே டேரெக்டாகவே, நீங்கள் ஆல்ரெடி கீழே வந்து போட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா எல்லாம் ஒட்டிடும். நல்லா டேரெக்டாகவே தண்ணியில் வந்து அப்படியே வந்து இது பண்ணிடுங்க. கத்தியை வச்சு கட் பண்ணிடுங்க. எந்த நீட்டம் வருமோ அந்த நீட்டத்தை கட் பண்ணிட்டு நீங்கள் வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் போட்டு, இது வந்து கோதுமை மாவு அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஸோ வேக விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியை எடுத்துக்கோங்க. ஸோ எப்போதும் போல் நல்லா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் கூல் பண்ணுறதுக்காக வந்து கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்து நேராக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கும். அது ஏன்னா ரொம்ப வந்து இதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான ஆனியன், கேரட், பீன்ஸ், அப்புறம் கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேபேஜ், இது எல்லாத்தையும் நல்லா எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் சாஸ் வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் வந்து வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நூடுல்ஸ்க்கு. ஸோ லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டாக் வந்து குழச்சிட்டே இருந்துச்சா, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க கேரட், பீன்ஸ் வந்து போட்டு வதக்கிக்கோங்க. கடையில் அப்படின்னா ஃபயர் நல்லா வேகமாக வரும். நல்லா 2 மினிட்ஸ் 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும். நம்ம வீட்டில் ஃபயர் கம்மியாக இருக்கும், அதனால் வந்துட்டு சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் இதாகிடும். அதுக்கப்புறம் கேப்சிகம் அண்டு முட்டைக்கோஸை வந்து போட்டுக்கோங்க. போட்டு வந்து வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே வந்துட்டு டக்குன்னு வந்து குக் ஆகிடும். ஸோ இது குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வச்சுருக்க மசாலாஸ். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னென்ன மசாலா ஆட் பண்ணிக்க அப்படின்னா, கரம் மசாலா, ஜீரத்தூள், பெப்பர் தூள். ஸோ நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெப்பர் தூள் வேணும். மற்ற மசாலாஸ் எல்லாமே தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாவது வேணால் சில்லி பவுடர், வேறு என்னென்ன மசாலா உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சோயா சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இதையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த நூடுல்ஸ்க்கு உப்பு வந்து கம்மியாக போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு போட்டு இது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பு வந்து கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம அம்மா கொடுத்த மாவு வச்சு ஒரு நைட்டுக்கான நூடுல்ஸ் டின்னர் வந்து பண்ணியாச்சு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு கைஸ். பாய். Ready for funning, rolling, camera rolling, recording, and the go.